இன்னைக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஆப்பம் கடலைக்கறி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய், 1.5 தக்காளி, பூண்டு, இஞ்சி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடி பண்ணுறக்காக ஒரு பேனில் ஆயில் போட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா கூட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி சேர்த்துக்கிட்ட மசாலாலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிக்கணும். வதங்கிட்டு இருக்கும்போதே சைடில் தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சுண்டல் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி வேக வச்சு தான் வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் முந்திரி பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்தது. சூப்பரான கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.